இன்னைக்கு நாங்க கத்திரிக்காயோட உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் செய்ய போறோம். ஸோ 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். எண்ணெய், தேவையான பொருள் கடுகு, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு, கடையில் வாங்கின சாம்பார் பொடி, மிளகாய் தூள், கொத்தமல்லி, இலை. ஒருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கேஸ் பற்ற வச்சு வானல் வச்சாச்சு. வானல் காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு பல்லும் வரமிளகாவும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி கிளறி விட்டுடலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயம் ஆட் பண்ணி கிளறி விட்டுடலாம். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நாங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மாதிரி சாம்பார் செய்யும்போது. இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள், உப்பு ரெண்டையுமே சேர்த்துக்கிறோம். சாம்பார் பொடி சேர்த்துக்கிறோம். நாங்கள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுடலாம். கத்திரிக்காய் வந்து பாதி வெந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட போகிறோம். 5 to 6 minutes வந்து மீடியம் ஸ்பீட்லேயே வந்து வேக விடுங்க. நாங்கள் பருப்பு வந்து ஒரு 3 to 4 விசில் வந்து பருப்பு மசிச்சு எடுத்து வச்சாச்சு. சாம்பாருக்கு புளி கரைசலும் ரெடி பண்ணியாச்சு. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். போட்டு கிளறி விட்டுடலாம். திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க தண்ணி கம்மியாக ஆட் பண்ணால் போதும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நாங்கள் வந்து புளி தண்ணி ஊற்றிக்கிறோம். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் வருதான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. வரலன்னா சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நாங்கள் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து கொதி வச்சு இறக்கி விட்டுடலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கிறோம். பாருங்க, நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கு. பாருங்க, சூப்பராக கலர்ஃபுல்லாக கத்திரிக்காய் கூட உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.